ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லாமெண்டேஷன்ஸ் சாப்டர் 3 verse 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த உலகத்துல எல்லாரும் எல்லா நாளும் வாழ்ந்திருக்க முடியாது. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் எடுக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. ஆனால் தேவனோ கிருபையாக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் நாம் வாழுகிறோம். தேவனுடைய கிருபை நாம் இந்த நாளில் ஜீவித்திருப்பதற்கு உதவியாயிருக்கிறது. We are children of God. We are alive because of God's mercies, God's loving kindness. It is not because of our holiness. It is not because of our righteousness. It is not because of our faithfulness, but it is because of God's loving kindness. We need to understand God forgives and forgets all our mistakes and all our sins. There are people in the world, they do not know the loving kindness of God. That is why they do mistakes and sins repeatedly, again and again. But we are all children of God. We are all saved by the blood of Jesus Christ. So we need to understand the precious mercy and loving kindness of God in our life. The loving kindness of God is better than life. He could have consumed us for our mistakes. He could have punished us for our iniquities. But because of His mercy, unfailing mercy, He did not do it. He has spared our life today. That is why we need to be thankful to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமலும், அவர் நம்மை மன்னித்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிறார். அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை. He has unfailing mercy upon us. He has been forgiving again and again for all our mistakes. That is why Jesus said to Peter, you need to forgive 770 times. That means infinity times. Whatever may be the mistakes your friend is doing, forgive him, forgive her. That is the way God forgives us. Today, we are alive, we are healthy, we are cherished because of His loving kindness and tender mercies. அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய பூரண கிருபையினாலும் நாம் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறோம், சந்தோஷத்தோடு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, உம்முடைய கிருபையினால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. எங்களை நீர் நேசித்து எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை நீர் உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதியும், எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.